நாம் கொள்கையை நேசிக்கிறோமா, கொள்கையை சொன்ன தலைவர்களை நேசிக்கிறோமா? தக்கலீது செய்யக்கூடியவர்கள், தனிநபர்களை தூக்கி பிடிப்பதெல்லாம் யார்? தர்காவிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய தர்காவாதிகளா? இல்லை. ஷிர்க் பித்அத் என்று குஃப்ரிலே இருக்கிறவர்களா? இல்லை. மதுஹப்களை பின்பற்றக்கூடியவர்களா? இல்லை. குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவரிடத்தில் இந்த பிழை ஏற்படுகிறது. இது எவ்வளவு மோசமானது, இது எவ்வளவு ஆபத்தானது. உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்னும் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். லவ்லா அன்னக்கும் துதுனிபு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் லஹலக்கல்லாஹு ஹல்கன், அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை படைப்பான். பூமியிலே வாழ்கிற யாரும் பாவம் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இதற்காகவே இன்னொரு சமுதாயத்தை படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். குல்லு பனி ஆதம யுக்தியு பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறளிக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அதிலே உங்களுடைய அறிஞர் மட்டும் எப்படி விதிவிலக்கு, உங்களுடைய மௌலவி மட்டும் எப்படி விதிவிலக்கு, நீங்கள் நேசிக்கிறவர் மட்டும் எப்படி விதிவிலக்கு பெறுவார்? யாருக்கும் விதிவிலக்கு இல்லை.